அன்னைக்கு வாழும் போது கொண்டாடுங்களாப்பா. வாழும் போது ஒருத்தர் நல்லது செய்யறான்டா அவனை கேவலப்படுத்தி என்ன கேவலப்படுத்தி உண்மையா சொல்லுங்க. இந்த டைம்ல ஒரு காந்தி பிறந்தாருன்னே நடக்கும். இந்த காந்தியையும் அர்ஜுனாவையும் ஒப்பிடுகிறாரா நவம் லண்டன் நவம் அப்படி வராங்க. நான் அவரை ஒப்பிடையில. இந்த காந்தி வந்து ஒரே பாதை ஒரு ரைபிள் ஷார்ட் கன்னால சுடுற மாதிரி தான் காந்தி. தெரியும் போனா ஒரு இலக்கு சுதந்திரம் இந்தியாண்ட சுதந்திரம். அதனால வேற தடுமாறி அங்க இங்க சுடுற இல்ல. அர்ஜுனா வந்து அப்படி இல்லை. அர்ஜுனா வந்து பட அங்க சுடுற இங்க சுடுற அடுத்த சுடுற. அப்ப அவரை நானும் இவரை ஒப்படி இல்லை. ஆனால் காந்தி மாதிரி ஒருத்தர் இப்ப உருவானார் என்றார். ஒரு உதாரணத்துக்கு உருவானார் வைங்க. அவரை நாங்கள் மீன்ஸ் போட்டே கொள்றோம். மெண்டல் பிடிச்ச மனுஷனப்பா மௌன விரதம் இருக்குது. இந்த இது காந்திக்கு மெண்டல் மௌன விரதம் இருக்குது. காந்திக்கு மிரக்கறி சாப்பிடுது. மிரக்கறி சாப்பிடுது. மெண்டல் மாதிரி ஷர்ட் போடாம தெரியுது. இப்படிதான் சொல்லுவோம். என்ன கதராட மெண்டல் மாதிரி ஆட்டுப்பால் குடிக்குது. பசுப்பால் குடிச்சா என்ன, ஏன்னா அவன் வேண்டி குடிச்சா என்ன. நாங்களே மீம்ஸ் போட்டே கொண்டுடும். ஓமா இல்லையோ எங்களை விமர்சிக்க இப்ப நிறைய சக்தி இருக்கு. நீங்க என்னையே எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப என்னைய ஒரு நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டீ கிடைக்கவே பயமா கிடக்கு. ஒரு காலத்துல நல்ல மேசம் தானே, சரி நல்ல விஷயங்களை செய்திருக்கிற உலகம் கிடக்கு அப்படி சொல்லிங்களா இல்லையோ. அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒருத்தன் நல்லது செய்வாரான்னா விமர்சன இப்ப அவர்களே அர்ஜுனாலே நிறைய பிள்ளைகள் விமர்சனத்துல பிள்ளை என்று சொல்ல மாட்டேன். ஆக்கபூர்வமா நாகரிகமான முறையில ஆக்கப்பூர்வமாகவும் இல்ல. நாங்களும் விமர்சனம் வைக்கலாம். ஒரு மனுஷன் நல்லது செய்யணும்னு சொல்லிக்க அந்த பெரிய பிக்சரை பாருங்க. நான் சொல்றது அர்ஜுனா செய்கிற இந்த பெரிய பிக்சர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினது. நிறைய பேருக்கு அரசியல் ஆர்வத்தை கொண்டு வந்தது. அரசியல் ஆர்வம் யாருக்காப்பா இருந்தது? இளைஞர்கள் இருந்து பெண்களுக்கு இப்ப அரசியல் ஆர்வம் வந்தது. இப்படியான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கேட்க சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு. அவர் வந்து என்னத்துக்கு அந்த என்ன எம்பிபி அந்த இந்துமாவை என்னத்துக்கு போன் அடிச்சாருன்றது எனக்கே தேவையில்லாவே இல்லை. ஆனால் தெரியாது. ஏனென்றா இப்ப நான் சொன்னேன் இவர் வந்து இங்க எல்லாமே சொல்லுவார். விளங்குது அந்த காண்றெல்லாம் சொல்றது வேலை. அவருக்கு சட்ட ரீதியாவே நீங்கள் இல்லாம மேற்தளங்கள்ல இது சம்பந்தம் வீடியோ விடாத 2 நாள் பேயாம இருப்பார். 3ஆம் நாள் பாருங்க நான் வீடியோ அவரே சொன்னேன். நான் வீடியோ ஆனா அடுத்த நாள் வந்துடுவேன். அப்ப ஒவ்வொரு கேரக்டர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே கமலஹாசனையும் எம்ஜிஆரையும் பாருங்க. கமலஹாசனும் எம்ஜிஆரும் உண்டா? அப்ப நான் கமலஹாசன எம்ஜிஆர் வந்து கமலஹாசன மாதிரி இல்லைன்றதுக்காண்டி எம்ஜிஆருக்கு மேல நோயாளியா? அப்படி இல்ல. அப்படி பிளான் பண்ணலாம். சேர்த்து வைக்காமல் அந்த மக்களுக்கு கொடுத்தார் அப்படி சொல்லலாமா? அது நான் அப்படி சொல்ல இல்லை. அப்படி சொல்லலாமா? ஒருத்தர் கேரக்டர் அப்படி. இப்ப நீங்கள் பள்ளிக்கூட காலத்துல நான் அர்ஜுனாக்கு வாக்காளத்து வாங்கல. பள்ளிக்கூட காலத்துல நீங்க படிக்க ஒரு 30 மாணவர்கள் படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு கேரக்டர். ஓமா இல்லையா? சில பேர் வந்து கொஞ்சம் காசை செலவழிக்கிற ஒரு கேரக்டர், காசை சேர்க்கிறவன் ஒரு கேரக்டர், முதுகுல குத்துறவன் ஒரு கேரக்டர், நெஞ்ச காட்டுறவன் குத்துறாண்டு நெஞ்ச காட்டுறவன் ஒரு கேரக்டர். அப்ப நீங்கள் வந்து ஒருத்தர் இப்படி இருக்கிறான்றதுக்காண்டி வித்தியாசமா இருக்கிறான்றதுக்காண்டி அவனை போட்டு எத்தனை விமர்சனம். இப்ப நான் சொன்னேன் இக்னஸ் சமவீல் என்ற ஒரு மனுஷன் அந்த ஆளு இறந்து போச்சு. அந்த மனசு பிள்ளைகளுமே இறந்துருக்கு. என்ன பிரியோசனம் ஐயா? அவற்றுக்கு சில வச்சு யூனிவர்சிட்டியில ஒரு தியரியை கொண்டு வந்து இக்னஸ் ரிஃப்ளெக்ஸ் ஒரு தியரியை கொண்டு வந்து புது தியரியை கொண்டு வர புது முயற்சியை கொண்டு வர டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதைத்தான் நான் இதுல பார்த்தேன். நிறைய விமர்சனம் என்னதுக்காக டாக்டர்ஸ் அந்த காலத்தை இக்னஸ் சமவீலண்ட சுப்பீரியர்ஸ், அதாவது அந்த இப்ப ஒரு சத்யமூர்த்தி மேரிங் வைங்க யாழ் மாவட்ட பொறுப்பாளர் சத்யமூர்த்தி என்னது கோபம் வந்த என்றால் நீ என்ன டாக்டர்ஸ் மேர் டர்ட்டின்னு சொல்றீங்க. அதாவது டாக்டர்ஸ் மேர் கைகள் வந்து கலங்க. டாக்டர் தொழில் வந்து ஜென்டில்மேன் தொழில். ஜென்டில்மேன் கை எப்படி டர்ட்டியா இருக்கு. அப்படித்தான் இக்னஸ் சமவீல் மேல அக்யூஸ் பண்ணினார். நீ அப்படி கலைக்கலாம், உன்னால அப்படி கலைக்க உனக்கு அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லி அது சொல்லிதான் அவர் மேல மென்டல் லேபிள் ஊத்தி அசாயிலம்ல போட்டு சாக்கொண்டது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீ யார் உங்களை கேட்கிற? நாங்கள் பெரிய ஆக நம்ம டாக்டர்ஸ் வந்து பெரிய ஆக. நீ வந்து அந்த
உங்களுக்கு விளங்கு அதுக்கும் இங்க இருக்கிற அந்த விமர்சிக்க கூடாது. நீங்கள் விமர்சிச்சா உங்கள் மீது போலீஸ் நடவடிக்கை பாயும், கோர்ட் பாயும். இல்ல இந்த மருத்துவத்துறைன்றது இப்ப பார்த்தா சரியான ஒரு பயங்கர ஒரு அரசாங்கமே அவைகளோட கொஞ்சம் இப்ப ஒரு கதைக்கு அதை எடுக்கவே தேவையில்லை அந்த கதையை. நாளைக்கு உங்களை வரலாறு சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அர்ஜுனாண்டு ஒருத்தன் வந்தான், இப்படி இதுகள்ல மாற்றங்களை கொண்டு வரணும், இந்த இந்த சிகிச்சை முறையில மாற்றங்களை கொண்டு வரணும், தனியார் மருத்துவ துறையை குறைக்கணும், அரசு மருத்துவர்கள் மூலமா நிறைய பேர் உயிரை காக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு அந்த பெண்ணுக்கு சில சிஸ்டங்கள் சரியா இருந்த சிந்துஜாகெல்லாம் ஒரு சிஸ்டங்கள் சரியா இருந்த அது அந்த உயிர் காக்க இப்படியா வந்தது. ஆனால் அதை ஏற்கல. கடைசியா அவனை ஜெயில போட்டு அங்கேயும் போட்டு இங்கேயும் போட்டு அலக்கழிச்சு அவன் மீது லேபலையும் குத்தி அவனை போட்டுட்டான். ஆனா இப்போ ஒரு அவன் பேர்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ரூம் ஒன்று வச்சிருக்கு, அவன் பேர்ல ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு. இப்படி சொல்றாரு. என்ன வியூஸ் வரலாறுல என்ன வியூஸ் நாங்க அனுபவிக்கலையே, கற்றுக்கொண்ட பாடங்கள்ல இருந்து நாங்க அனுபவிக்கலையே. வரலாறு வந்து வெற்றியாளர்கள் வரலாறு. என்ன கவலைன்னா தன் வேலையை ஒரு கவலை இருக்கும். உண்மையா யோசிச்சு பாருங்க, வேலையை ஊசலாடுது, மக்கள்கிட்ட இவ்வளவு விமர்சனம், இவ்வளவு பேர் விமர்சனம். குடும்பம் ஒரு ஸ்டடி இல்ல, குடும்பத்திலே அவருடைய உறவுகள் உண்மையா பார்த்தா அர்ஜுனாண்ட உறவுகள். இப்ப நீங்களே என்ன பேசுறீங்களோ யூடியூப்ல என்னத்துக்கு அப்ப உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்களுக்கு வேலை இருக்கு போய் வாருங்க, இதுல இதால என்ன இது. ஆனா ஒரு பேஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொழுதுபோக்கு, ஒரு பேஷன். அவருக்கு தந்த தொழிலே அடகு வச்சிருக்காரு. நான் இந்த தொழிலை விமர்சிக்கணும், நீங்க விமர்சிப்பீங்களோ? இதுல கருத்து சொல்ற யாராவது நீங்க வேலை செய்யற இடத்தை விமர்சித்து அவர்களை அங்க தவறு நடக்குது, இந்த இடத்துல இப்படியான ஊழல் நடக்குது, தவறு நடக்குன்னு யாருக்காவது சொல்ல முடியுமோ? ஆனா இந்த மனுஷன் சொல்லுது என்ன, அதுக்குண்டு ஒரு சின்ன ரெஸ்பெக்டா கொடுக்க வேண்டாம். சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குமாப்பா, அந்த ஆளுக்கு புகழ்ல ஆசை. ஓகே, நானே சொல்றேன், அவருக்கு புகழ் அவரை போல வேணும். இப்ப அந்த பின்வரிசையில இருத்தினது இதெல்லாம் குறைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் டக்ளஸ் அவர்களோட வந்த பிரச்சனை நினைக்கிறேன். என்றால் அவர் டக்ளஸ் அவர்கள் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்றோட இவருக்கு ஒரு கோபம் வந்து. நேற்று ஒரு தொண்டு பார்த்த போட்டியில் அவர் சொல்றாரு, அதுக்குரிய அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள இருந்து சைன் எடுத்து எல்லாம் வச்சு அதுக்குரிய ஒரு ஃபைல் அவரும் செய்யறாரு. அவரும் டக்ளஸ் அவர்களும் ஏதோ தன்னால முடிந்ததா செய்யறாரு, முடிஞ்சதை செய்யறாரு. அப்ப ஏனென்றால் அது யாராக இருந்தாலும் இப்ப ஸ்ரீதரன் எம்பி செய்தா கூட நாங்க ஸ்ரீதரன் எம்பி இப்படி ஒரு மினக்கட்டு செய்கிறாருன்னு பாராட்டுவோம். ஆனால் அவர்கள் ஒருத்தருமே செய்யாம இருக்க இவர் தான் செய்யறாரு. ஆஸ்திரியால இருக்கிற அந்த 1880ஆம் ஆண்டு இருந்த அதே அந்த மருத்துவர்கள் பலம் வந்து இப்ப யாழ் மாவட்ட மருத்துவர் இந்த யூனியன் GMO என்னோட யூனியன், அந்த யூனியன் பலமான யூனியன். கேள்வியே கேளாது, கேள்வி கேட்டா நாளைக்கு ஸ்ட்ரைக். போகணும். ஆனால் இது ஒரு இளங்கன்று, இது ஒரு வித்தியாசமான பார்வையில இருக்குது. சோ இதுதான் என்னுடைய ஒரு இந்த நீங்கள் அவரை கூகுள் பண்றவர்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இக்னஸ் சமவீல் என்று ஒரு ரிஃப்ளெக்ஸ் தியரியை மருத்துவ பாடத்துல கொண்டிருக்கிறார்கள். அவர் இறந்த பின்பு அவர் தான் கை கழுவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு வாங்கோ, பிரசவம் பார்க்க வாங்கோன்னு சொன்னவர். நீங்கள் யோசிக்கலாம், என்னோட கை கழுவுறது ஒரு பேசிக்கான விஷயம், ஏன் இப்போ அப்படி அதை செய்யாமல டாக்டர் இருந்தாருண்டா 1200 வருஷத்துக்கு முதல் கை கழுவுறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது ஜெர்ம்ஸ் என்னன்னே தெரியாது, கிருமிண்டா என்னன்னே தெரியாது. இப்ப இதே விடுங்க, இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு வரலாறு சொல்லும் தடுப்பூசி இவர்களையும் இப்படி போய் போட்டார்கள், போட சொல்லி டாக்டர்கள் சொன்னார்கள். இவ்வளவு ரேடியேஷன் ஸ்கேனுகளை போட்டார்கள், இவ்வளவு மொபைல் போன்கள் லேப்டாப்புகள் எல்லாம் படுக்கையறையை சுத்தி இருக்க ரேடியேஷன் வந்துச்சு.